Hi friends, welcome to Ragas kitchen. Friends, இன்னைக்கு வீடியோல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி சூப்பரான டேஸ்டியான பாவக்காய் மசாலா எப்படி பண்ணலாம்ன்றதா फ्रेंड्स பார்க்க போறோம். இது நார்மலா நீங்க எப்பவுமே பண்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டேஸ்ட்ல இருக்குங்க. சோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பாவக்காய் மசாலா செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பாவக்காயை கட் பண்ணிட்டு உள்ள இருக்க விதையை எடுத்துட்டு நல்லா பொடியா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி நல்லா பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/4 கிலோ பாவக்காய் அப்படினா அது கூட வந்துட்டு 50 கிராம் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்தா சரியா இருக்குங்க. இப்போ நம்ம பாவக்காய் மசாலா செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு pan வச்சுக்கலாம். இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ பருப்பு எல்லாமே லைட்டா வறுபட்ட ஆரம்பிச்சு லைட்டா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்போ இதுல பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா பொடியா நறுக்கிக்கோங்க. வெங்காயம் ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டுங்க. இந்த பாவக்காய் மசாலா வந்து பாத்தீங்கன்னா தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்கும் சரிங்க, ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ இது கூட நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்க பாவக்காயை போட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா வந்துட்டு பொடியா நறுக்கிக்கோங்க. பாவக்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மெத்தட்ல பண்ணும்போது கொஞ்சம் கூட கசப்பே தெரியாதுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்க போகிறோங்க. இதை வந்துட்டு மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளார நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாங்க. ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை இது கூட போட்டுக்கலாம். இது கூட நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா வந்துட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடியாக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி அரைப்பட்டாலே போதும். நம்ம பூண்டு போட்டிருக்கோம் அப்படின்றனால அந்த ஈரத்தன்மைக்கு இந்த மாதிரி வந்திருக்கு மசாலா. இந்த மாதிரி மசாலா வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் ஒரு பாதி அளவுக்கு பாவக்காய் வந்து வதங்கி வந்திருக்குங்க. இது நல்லா ஃபுல்லாக வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்கணும். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்துட்டு நல்லா வந்துட்டு வேக விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாங்க, ஜஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேகட்டு போதும். பாருங்கள் இப்போ தண்ணி எல்லாமே நல்லா இழுத்துருச்சு. ஓரளவுக்கு பாவக்காயும் நல்லா இப்போ வெந்து வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் திறந்து வச்சு நல்லா வந்துட்டு வதக்கணுன்னா போதுங்க. சூப்பராக நம்மளுக்கு பாவக்காயும் வெந்துடும். பாவக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, அதையும் இப்போ நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட ஃப்ளேவரே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பூண்டுடைய வாசனை எல்லாமே சேர்ந்து வரும்போது நல்லா சூப்பராக இருக்குங்க. மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கி நம்மளுக்கு பாவக்காய் இந்த மாதிரி கிடைக்கணும். இப்போ கடைசியாக இதில் சூப்பரான ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு வெள்ளத்துடைய பொடி கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்து கடைசியாக இறக்கும்போது இதோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சுவையான பாவக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான இந்த பாவக்காய் மசாலா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.